எவன்டா இழிப்பான், என்னென்ன பிரச்சனை, அந்த பெண்ணுக்கு ஏதாவது கலந்த வருமானம், அந்த பயத்திலேயே போயிட்டு பயத்திலே வராங்க. அது இன்னும் கண்டினியூஸாக தொடருது. உண்மையிலேயே இது ரொம்ப வருந்தத்தக்கது. அந்த மாதிரி இழிவுபடுத்துறவங்களுக்கு எவ்வளோ மாடர்ன் டெக்னாலஜியில் நம்ம வாழ்ந்துட்டோம். ஆனாலும் அவங்க அந்த பழைய அந்த மைண்ட் செட்டில் தான் சிலர்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. அது ஒன்றும் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சுலாம் சொல்ல முடியாது. ஃபார்மருடைய பையன், இந்த ஃபார்மர் விவசாயி, அந்த ரிட்டையர்டு ஆன ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய பொண்ணை கேட்க முடியுமா? கேட்டால் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதே அந்த ஃபார்மருடைய விவசாயியுடைய பையன் ஒரு ஐஏஎஸ்ஸாக இருந்தான்னு வச்சுங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சமுதாயத்தில் தவறு செய்யும் போது அப்போ கோர்ட் உங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால தானே இன்னைக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க. இதே கோர்ட்டும் எல்லாரும் மாதிரி இருந்தால் என்ன இருக்கும்? மேலே இருக்கிறவன் அனுபவிச்சுட்டே இருப்பான், கீழே இருக்க முன்னேறவே முடியாது. என்னன்னா சமூகத்தினுடைய தொழில் பிரச்சனையுமே நிறைய பேர் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். பணம் இருக்கிறவனா பெரிய ஆள், அவனை கேஸ்ட் கிஸ்ட்லாம் பார்க்கறது அடுத்தது தான். கேஸ்ட் இருக்கிறது, பண்ணுறது, போகிறது எல்லாமே அவன்கிட்ட பணம் இருக்குன்னா. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது புதிய யுகத்தில் சட்டம் ஒரு வகுப்பறை. நான் யாழினி திருமுகம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்றத பற்றி தான், அதாவது சமூக நீதியை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கிறதுக்காக நம்ம கூட 2 சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. முதலாவதாக அதிகாரமிக்க அனுபவமிக்க கலைச்செல்வன் சார். உயர்நீதிமன்ற மற்றும் உச்சநீதிமன்றத்தில் 38 ஆண்டுகளாக சட்டப்பணி அனுபவம் பெற்றவர். குறிப்பாக போலீஸ் துறையை சார்ந்த பணி வழக்குகள் மற்றும் பொதுநல வழக்குகளில் சிறப்பு நிபுணராக பணியாற்றி வருகிறார். மேலும் நீதித்துறையை விரும்பும் இளம் தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருந்து லா எக்ஸ்பர்ட்ஸ் MBA என்ற அகாடமிக் மூலம் சிவில் ஜட்ஜ் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்தி வருவதோடு சட்டத்தை சிறப்பு பாடமாக எடுத்துக்கொள்ளும் IAS மற்றும் IPS தேர்வுகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். அடுத்தபடியாக நம்ம கூட விஜயகுமார் சார் இருக்காங்க. சார் இஸ் மோர் தென் 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சிவில், கிரிமினல், மேட்ரிமோனியல் மற்றும் மக்களுக்கு தொடர்ந்து இலவச சட்ட உதவியும் மேற்கொண்டு வருகிறார். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் வழக்கறிஞர்கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொலைபேசி மூலியமாக அணுகலாம். இல்லை அப்படின்னா 9944010692 என்ற வாட்ஸ்அப் எனக்கு ஹலோ SOB அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கில் கேட்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சந்தேகத்தை நம்ம நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சார், நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் சமூக நீதியை எவ்வாறு ப்ரொடெக்ட் பண்ணுது சார்? அதுங்க, முதல்ல சமூக நீதி அப்படின்னா எல்லா மக்களுக்கும், அதாவது நம்ம இந்தியாவில் பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. டவுன் ட்ராடன் பீப்புள் இருக்காங்க, பட்டினத்த மக்கள் இருக்காங்க, மற்ற ஜாதி எவ்வளோ இருக்குது. பட் அவங்க எல்லாருக்குமே அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்றது மாதிரி சலுகைகள் கொடுக்கணும், ரிசர்வேஷன் கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு ஈக்குவல் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது தான் சமூக நீதி. இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டு அதர் பேக்வர்ட் கிளாஸ், அதாவது இதுக்கு முன்னுக்கு ஒன்று சொல்லணும், ரிசர்வேஷன் இருக்குது இல்லைங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்குது, பிசிக்கு இருக்குது, MBCக்கு இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குதா அப்படின்னா கிடையாது. இதுக்கு மண்டல் கமிஷன் அறிக்கைக்கு முன்னாடி அது கிடையாது. ஒன்லி SC STக்கு மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்தது. இப்போது மண்டல் கமிஷன் அறிக்கையை பேஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த டைமில் என்ன செஞ்சாங்கன்னா, OBC அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்குன்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கொடுத்துச்சு. அதில் இப்போ பிரச்சனை என்னன்னாக்கா, அதில் கிரீமி லேயர்னு ஒரு வேர்டை கொண்டு வராங்க. கிரீமி லேயர் அப்படின்னாக்கா அந்த சலுகை கொடுக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஜாதி பட்டியலில் உள்ளவங்க, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் ஏரியாவில் இருக்கிறவங்க, சப்போஸ் அவங்க நல்லா ஒரு IAS ஆஃபீஸராகவோ இல்லை IPS ஆஃபீஸராகவோ இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த சலுகை கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான். ஸோ அந்த மாதிரி IAS IPSஆக இருக்கிறவங்கலாம் கிரிமி லேயர் சொல்லிட்டு அந்த சலுகையிலேருந்து வெளியே எடுத்துருவாங்க. அப்போ இன்னொரு விஷயம் என்ன ஆச்சுன்னா,
சப்போஸ் அந்த கிரிமி லேயர் அவங்களுக்கு அந்த சலுகை வேணாம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அதாவது வருட வருமானம் ஒரு 8 லட்சத்துக்கு மேலே இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த சலுகை கொடுக்க தேவையில்லை அப்படின்றது மாதிரி ஒரு சட்டத்தை போட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதை எதிர்த்து வழக்கு அப்படியே போய் சுப்ரீம் கோர்ட்டில் வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னோன்னா, ஐயா இதை பாருங்கள், வருமானத்தை மட்டுமே வச்சு நீங்கள் அதை முடிவு பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே எக்கனாமிக்கலி, அதாவது வருமானம் ஒன்று, தென் சோசியலினாக்கா சமூகத்தினுடைய அடிப்படையில், சமூகத்தினுடைய பார்வையிலையும் அவங்க உயர்ந்திருக்கணும். ரெண்டுத்துலேயுமே சமூகத்திலையும் அவங்க உயர்ந்திருக்கணும், வருமானத்திலும் உயர்ந்திருக்கணும். ரெண்டுமே இருந்தால் தான் அந்த கிரிமி லேயர்லேருந்து வந்து அவங்க அந்த சலுகையை பெற முடியாத அளவுக்கு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. உங்களுக்கு புரியுதுமா சொன்னாக்கா, இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு, ஒரு ரிட்டையர் ஆனவங்க, அவங்களுடைய பெண் இருக்காங்க, ரைட், அவங்க வீட்டில் போய் ஒரு மாதம்னா 8 லட்சம் இல்லை 10 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஃபார்மர், சாதாரண ஒரு ஃபார்மர், ஆனால் அவங்க வந்து சமுதாயத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்காங்கன்னு வச்சுங்க. இந்த ஃபார்மருடைய பையன், இதில் இந்த ஃபார்மர் விவசாயி அந்த ரிட்டையர்டு ஆன ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய பொண்ணை கேட்க முடியுமா? கேட்டால் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதே அந்த ஃபார்மருடைய விவசாயியுடைய பையன் ஒரு ஐஏஎஸ்ஸாக இருந்தான்னு வச்சுங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சமுதாயத்தில் அவங்க இன்கம் இருந்தால் கூட சமுதாய நோக்கில் அவங்க பின்தங்கி இருக்காங்க. அதனால் இன்கம்மை மட்டுமே பார்க்கக்கூடாதுன்ற கான்செப்டில் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையான ஜட்ஜ்மெண்ட். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். இப்போ ஆர்டிகல் 17, அதாவது வந்து தீண்டாமை ஒழிப்பை பற்றி அதை பற்றி பேசுகிறாங்க இல்லையா சார்? ஸோ இது வந்து நடைமுறையில் வந்துட்டு வெற்றி அடைஞ்சிருக்கா சார்? இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். அதாவது தீண்டாமையை வந்து சட்டப்படி வந்து முடிஞ்ச அளவுக்கு தடுத்தாச்சு சட்டபூர்வமாக. ஆனால் நடைமுறையில் தடுத்தாங்கன்னா அது ஒன்றும் நடைமுறையில் தடுக்கலை. காரணம் என்ன, நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்கள் இந்த சில சமூகங்கள்லாம் வந்து இந்த தீண்டாமையை அதாவது தெரிஞ்சு பண்ணுறாங்களா என்னன்னு தெரில, கண்டினியூஸாக இதை வந்து அவங்களுக்கு அந்த இழைக்கப்பட்ட கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்குது அந்த சமூகத்தில் உள்ளவங்களுக்கு. என்ன காரணம்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தலைவருக்கே ஒரு சமூகத்தை சேர்ந்த தலைவர்களுக்கே சில இடங்களுக்கு போகும்போது அவங்களுக்கு சேர் கொடுக்கறதில்ல, நிற்க வச்சுறது, அவங்களுக்கு சமமாக அவங்கள உட்கார வச்சு பேசுறதில்ல. ஆனால் அவங்க மிகப்பெரிய தலைவராக இருக்கிறாங்க. அப்போ கூட அவங்களுக்கே இந்த நிலைமையில தான் இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் இப்படி போயிட்டுருக்குது. ஸோ அப்போ எப்படி இருக்கும்போது இந்த தீண்டாமை எப்படி ஒழிஞ்சிச்சு நம்மளால் சொல்ல முடியும்? ஸோ சட்டப்படி தீண்டாமை வந்து எரிக்கப்பட்டு விட்டது, அதாவது சட்டப்படி வந்து அது அழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் சிலர் நெஞ்சங்களில் இன்னும் உயிரோடு தான் இருக்குது தீண்டாமை. அது ஒன்றும் அழியலை. அதை அழியணும்னா மக்களாக பார்த்து திருந்தி இந்த தீண்டாமைன்றது இருக்கக்கூடாது. என்னைக்கு அவங்களுக்கு ஒரு உணர்வு வருதோ அன்றைய வரைக்கும் அது சட்டத்து மூலியமாக அழிக்க முடியாது, தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது. அவங்களா உணர்ந்து இது மாதிரி பண்ணக்கூடாதுன்ற ஒரு உணர்வு இருக்கணும், அப்போ தான் பண்ண முடியும் சட்டம். ஆனால் நான் கண்டிப்பாக அதோடைய வேலைகளை நல்லா செய்து நல்லபடியாக இருக்குது. அதை பயன்படுத்துறவங்க தான் சரியாக வந்து இது பண்ண மாட்டாங்க. தீண்டாமை சட்டத்தில் இருக்குது, ஆனால் தீண்டாமை சட்டத்துலேருந்து ஒழிச்சிட்டாங்க, ஆனால் உணர்வுலேருந்து ஒழிக்கல. சூப்பர். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நம்ம கூட ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம், என் பேர் வரலட்சுமி, நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியா வழக்கு நீட்டே கேட்கலாமா? சொல்லுங்க, உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? என் பேர் வரலட்சுமி. உங்க பேரு வரலட்சுமிங்களா? ஆமா, வரலட்சுமி. ஓகே, ரைட், ஓகே. சொல்லுங்க வரலட்சுமி அம்மா, என்ன உங்களுக்கு பிரச்சனை? உங்ககிட்ட ஒரு 3 கேள்வி கேட்கணும் சார். இப்ப வந்து இந்த மாசம் 30ஆம் தேதி பார் கவுன்சில் எலெக்ஷன் நடக்குது. அதுல பெண்களுக்கு வந்து 33% ரிசர்வேஷன் கொடுத்திருக்காங்க. சரி, அத பத்தி உங்களுடைய கருத்து சொல்லணும். சரி. ஃபர்ஸ்ட் டைமா வந்து எலெக்ஷன்ல ஓட்டு போடுற யங் அட்வொகேட்ஸ்க்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க? 2 3வது பதில் சொல்லணும் சார். இந்த எலெக்ஷன்ல நிக்கிறவங்களே வந்து பார்ட்டிசிபேஷன் பண்றாங்க. ஒரு இதுக்கு வந்து பதவிக்கு வந்து 2 வாட்டி நிக்கலாம்னு இருக்கும். உங்க பார் கவுன்சில்ல நீங்க என்ன டைப் இது இருக்கு, லா இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி, அத பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு வாட்டி நிக்கலாமா, 2 வாட்டி நிக்கலாமா, இல்ல 3 வாட்டி நிக்கலாமா? இப்போ நீங்க கேள்வி கேட்கறதுல இருந்தே தெரியுது, பாயிண்டா கேட்டிருக்கீங்க. நீங்க வக்கீலா? ஆமா. அதான் பாயிண்டா கேட்டிருக்கீங்க. ஆல்ரைட். எனக்கு லாஸ்ட் அது தெரியல, அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஒரு அட்வொகேட் எத்தனை வாட்டி வந்து எலெக்ஷன்ல நிக்கலாம்? சரி, அதாவது உங்களுடைய முதல் கேள்வி வந்து பெண்களுடைய ரிசர்வேஷன். நீங்கள் திறமையாக வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் வாதாடி 5 சீட் வாங்கிட்டு வந்துட்டீங்க. அதுவே ஒரு மகத்தானது. 5 சீட்டுன்றது ரிசர்வேஷன் பண்ணிக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 50-50 கொடுத்துருக்கலாம். ஏன்னா
பெண்கள் வந்து இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு அங்கத்தில் வந்து 50% இருக்கணுன்றது என்னுடையது. 5ன்றது இதுதான் ஆரம்பம். பட் அதை 5ன்றது 50 மாறணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். வரவேற்க வேண்டிய ஒன்று. நீங்கள் இப்போ பெண் அட்வொகேட் தான் பேசியிருக்கீங்க. பெண்கள்லாம் சேர்ந்து உண்மையிலே பெண்களுக்கு முதல் வாக்கு கொடுக்கணும். அவங்க உள்ளுக்கு வர்றதுக்கு உண்டான ஏற்பாடை பண்ணுங்கள். எனக்கு அதுதான் பிடிக்குது. நானும் உண்மையிலே ஏதாவது 5 பெண் வழக்கறிஞருக்கு யாரோ ஒருத்தவங்களுக்கு முதல் ஓட்டை என்னுடைய பதிவு செய்வேன். இது நம்பர் 1. வர வேண்டும், வரவேற்க வேண்டிய சட்டம் நம்பர் 1. நம்பர் 2, இவங்க இன்னொன்று சொல்லியிருக்காங்க என்னன்னாக்கா, இளம் வழக்கறிஞர்களுக்கு என்ன இதை பற்றி சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு. இளம் வழக்கறிஞர் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். யார் உங்களை நோக்கி ஓட்டுக்கு இதை கொடுப்பேன், சட்டையை கொடுப்பேன், பேண்ட்டை கொடுப்பேன் அப்படின்றது மாதிரி ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கொடுப்பேன்னு யாராவது உங்ககிட்ட வந்தால் அவங்களுக்கு நீ ஓட்டு போடாதீங்க. ஏன்னா கிஃப்ட்டு கொடுக்கறது மூலயமா இளம் வழக்கறிஞர்களை நம்ம வாங்கிடலாம், அவங்க ஓட்டு வாங்கிடலான்னு நினைக்கிறதே ரொம்ப இழிவான ஒரு எண்ணம். அந்த மாதிரி இழிவான எண்ணத்து உள்ளவங்க தான் கிஃப்ட் கொடுப்பான். அந்த இழிவான எண்ணம் உள்ளவங்க, இந்த பார் கவுன்சில்ன்றது ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸ். அந்த இடத்துல இந்த மாதிரி இழிவான எண்ணம் உள்ளவங்க வந்துட்டாங்கன்னா பார் கவுன்சிலே நாசமாயிடும். ஜுடிஷியரிக்கு ஒரு பெரிய கேடாக முடியும். அது மாதிரி யாராவது கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா தயவுசெய்து அவங்களுக்கு ஓட்டே போடாதீங்க. கிஃப்ட் வாங்கிக்கிங்க, ஆனால் ஓட்டே போடாதீங்க. மோசமான இழிவான ஒரு எண்ணம் உள்ளவங்க தான் அதை கொடுப்பாங்க. இது நம்பர் 2. நம்பர் 3, ஒருத்தவங்களே வின் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் வின் பண்ணி வராங்களே. எனக்கு இந்த கேள்வி ரொம்ப, ஏங்க ஏற்கனவே போஸ்டிங் வந்துட்டீங்க, மறுபடியும் ஏன் வரணும்னு நினைக்கிறீங்க? அந்த பார் கவுன்சிலில் என்ன தான் அப்படி இருக்குது அப்படின்னு நானும் வந்து வின் பண்ண அவ்வளோ பேரையும் கேட்டுட்டேன். ஆனால் யாருமே வாயை திறக்க மாட்டேன்றாங்க. இந்த கேள்விக்கு என்னென்னா, ஏங்க திருப்பி போட்டிடுறீங்க? இதில் என்ன தான் இருக்குதுங்கன்னு எனக்கு தெரிஞ்சு உண்மையில் அதில் என்ன தான் வருமானம் என்ன இருக்குதுன்னு தெரில. ஆனால் திருப்பி ஆசைப்பட்றாங்க. இது நம்பர் 1. எனக்கு தெரிஞ்சு சட்டமாகவே கொண்டு வந்துடணும். ஒரு முறை வந்தியா மறுமுறை அவன் நிற்கக்கூடாது அப்படின்னா மற்றவங்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு வாய்ப்பு அமையும். அதனால் இந்த எலெக்ஷன் ரூல்ஸில், ஆல் இண்டியா பார் கவுன்சில் ரூல்ஸில், அந்த எலெக்ஷன் ரூல்ஸில் கண்டிப்பாக அதை கொண்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். மற்றவங்களுக்கு புது ஆளுங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். அடுத்தபடியாக இன்னொரு காலரும் இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசிடலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? மேடம், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் கம்மாச்சர் முந்தில் பேசுறேன் மேடம். நான் நல்ல விஷயம் மேடம். ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியா வழக்கறிஞர்கிட்ட கேட்கலாம். சரிங்க மேடம். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், இந்த எங்க ஊர் வந்து கம்மாச்சர் சாத்தூர் வட்டம். சரிங்க. எங்க ஏரியால வந்து இந்த மக்காச்சோளம் நிறைய போட்டிருந்தாங்க சார். ஓகே ஓகே. அதாவது பெரிய பெரிய முதலாளி நிலத்துகளுக்கெல்லாம் வந்து தரிசு நிலமா கிடந்தது, வேலி தரிசா இருந்தது. அதை வந்து விஓ வந்து அந்த அவங்க கிட்ட காசை வாங்கிட்டு வந்து ஏக்கருக்கு 1500 அதை நம்ம வாங்கிட்டு ஏகப்பட்ட காடுகள் வந்து மக்காச்சோளம் போட்டிருக்குதா வந்து பயிரிடங்களை கொடுத்துருக்காரு. சரி சரி. ஆனா உண்மையிலேயே அந்த காடு வந்து வேலி தரிசு. சரிங்க. இல்ல உங்களுக்கு உள்ளூர்ல இருக்கனால எந்த காடு வச்சிருக்கு எந்த காடு வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும். சரி. இந்த மாதிரி விஓ போட்டுக்காருன்னு சொல்லி நான் ஆர்டியில வந்து எத்தனை ஏக்கருக்கு மக்காச்சோளம் போட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்லி நான் தகவல் பெறுவோம் சட்டத்தில் நான் தகவல் கேட்டேன். அவர் பதில் சொல்ல மாட்டாரு. அவர் வந்து என்ன அவர் வந்து நான் என்ன 3 கேள்வி கேட்டேன் சார். மொத்த இந்த சூரங்குடி ஏரியாவுல எத்தனை ஏக்கர் மக்காச்சோளம் போட்டிருக்கு அப்படின்னு கேட்டேன் சார், ஒரு கேள்வி. ரெண்டாவது, யார் யார் பேர்ல எந்தெந்த சர்வ நம்பர்ல நீங்க அலங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, பயிர்களுக்கு கொடுத்துருக்கீங்க சொல்லி 2வது கேள்வி கேட்டேன் சார். 3வது கேள்வி வந்து மொத்த வேற எந்தெந்த பயிர்கள்ல சூரங்குடி கிராமத்துல போட்டிருக்குன்னு அந்த ஒரு கேள்வி கேட்டேன் சார். சரிங்க. கேள்விக்கு வந்து என்ன கொடுத்தாங்கன்னா, நான் இன்னும் கணக்கு எடுத்துட்டு இருக்கேன், அதனால நான் தகவல் சரியான தகவல் கொடுக்க முடியாது. கேள்விக்கு பதில் சார். சரிங்க சார். 2வது கேள்விக்கு வந்து சர்வ நம்பர் வாரியா நீங்க கேட்கல, இந்த சர்வ நம்பர் என்ன போட்டீங்கன்னு கேட்டா தான் நான் கொடுக்க முடியும் அப்படின்னு அதுக்கு ஒரு பதில் சார். 3வது கேள்வி வந்து இது வந்து நீங்க இதுக்கும் மறுபடியும் நீங்க சர்வ நம்பர் வாரியா நீங்க கேட்டா நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க சொல்றாங்க சார். பதில் வந்துருக்கு சார். ஒன்றும் இல்லை சார். இப்போ நீங்க அதுக்கப்புறம் மேல்முறையீடு பண்ணீங்களா? மேல்முறை பண்ண சார். அதுக்கப்புறம் 19 மேல்முறை பண்ண சார். சரி. அதுக்கு பதிலே தரல சார் இவங்க. அப்போ கமிஷன் போனீங்களா? அதுக்கப்புறம் மாநிலத்துக்கு சென்னைக்கு அனுப்புனேன் சார். சரி. அதுக்கு எப்படி நான் வந்து 2வது மேல்முறையீட்டுல இவங்க பதிலே தரல, எனக்கு தகவலை தரல சொல்லி நான் 18 போனேன் சார். சரி. புகார் மனுவா போனேன் சார். ஓகே. புகார் மனுவா நான் கொடுத்ததுக்கு வந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நான் புகார் மனு சென்னைக்கு அனுப்பியிருக்கேன் சார்.
அனுப்பி 2 நாள் கழிச்சு எங்க ஏரியா விஓ வந்து என்ன வந்து மிரட்டினார் சார் வீட்டுல வந்து. பாத்தீங்களா? வீட்டுல வந்து நீ இப்படி என் மேல பெட்டிஷன் கொடுத்துருக்க. நீங்க மிரட்டும் போது அதை ஒரு வீடியோ எடுத்து போலீஸ் கம்ப்ளைண்ட் அவங்க மேல கொடுத்துருக்கலாமா சார் அவங்க மேல? சார் எங்க ஏரியா விஓ சார், நானும் கொஞ்சம் பயந்து வீட்டுல வந்து மிரட்டுங்க, நானும் கொஞ்சம் பயந்துட்டேன் சார். பயப்படாதீங்க சார், உங்களுக்கு சகல உரிமையை வந்து சட்டம் கொடுத்துருக்குது. யாருக்காகவும் நம்ம பயப்படக்கூடாது, சரிங்களா? விஓனா ஒன்றும் பெரிய ஆள்லாம் இல்லை. அவங்க வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட் தான். பப்ளிக்கு வேலை செய்யறதுக்கு தான் அவங்களை அரசாங்கம் நியமிச்சிருக்குது. நீங்க பதில் கேட்டீங்கன்னா அவங்க பதில் கொடுத்து தான் ஆகணும். கொடுக்க முடியாது சொல்லக்கூடாது, உங்களை மிரட்டவும் கூடாது, சரிங்களா? அப்படி மிரட்டுறாங்க யாருன்னா உங்களை மிரட்டுறாங்கன்னா கண்டிப்பா நீங்க புகார் செய்யுங்க. உங்களை மிரட்டுற தோணியில யாரும் பேசவும் கூட சட்டப்பூர்வமா அது தப்பு, சரிங்களா? நீங்க கேட்க வேண்டிய கேள்விக்கு பதில் சொல்லணும். தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போயிடணும், அவ்வளவுதானே தவிர்த்து உங்களை மிரட்டுறது இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இமீடியட்டா அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. சார் மிரட்டிட்டு போயிட்டாரு சார். சரி, அதுக்கப்புறம் வந்து அந்த மிரட்டிட்டு போனதுல இருந்து அந்த நான் தகவல் பெறும் 18(1) கீழ் போனதுல இருந்து ஒரு 30 நாளைக்கு உள்ளேயே எனக்கு ஒரு தகவல் வந்தது சார். சரி. அதுல வந்து எப்படின்னா அந்த நான் கேள்வி கேட்ட பாருங்க, மொத்தம் எத்தனை ஏக்கர் சூரங்குடி மக்காச்சோளம் போட்டுன்னு கேட்ட பாருங்க. அதுல வந்து மொத்த ஏக்கர் இவ்வளவு மக்காச்சோளம் போட்டுன்னு அதுக்கு மட்டும் எனக்கு தகவல் கொடுத்துருக்காங்க சார். சரிங்க, சரி. ரெண்டாவது கீழே வந்து நான் சர்வ் நம்பர், அதாவது எந்தெந்த சர்வ் நம்பர்ல யாராவது பெயருக்கு பயிரிடங்களை வழங்கப்பட்டுன்னு கேட்டேன் சார். அந்த முதல்ல சொன்ன அதாவது சார் இப்போ நீங்க வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக கேக்குறீங்க, சரிங்களா? ஆனா நீங்க வந்து ஒரு கிராமத்துக்கு ஒரு நல்ல ஒரு இது பண்ணணும், செய்யணும், எல்லாத்துக்கும் சமமா கிடைக்கணும்ன்ற மாதிரி நீங்க வந்து அந்த நோக்கத்தோட கேக்குறீங்க, கரெக்டா? ஆமா சார். ஆனா இந்த அதிகாரிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா லஞ்சத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? ஆமா சார். இதுதான் எல்லா இடத்துலயுமே நடக்கிறதா புகார் வந்துகிட்டு இருக்குது, எல்லா இடத்துல இருந்தும். இது தொடர்ந்து பண்றாங்க. இது அரசு தான் வந்து இதுக்கு கடுமையான நடவடிக்கை, யார் யார் இது பண்றாங்களோ அவங்க மேல கடுமையான நடவடிக்கை வந்தாதான் அவங்களுக்கு ஒரு பயம் வரும். அந்த பயம் இல்லாதனாலதான் இந்த மாதிரி பொதுமக்களை போய் மிரட்டுற அளவுக்கு அவங்க துணிஞ்சிடுறாங்க அவங்க. இப்ப சார் என்னோட கேள்வி என்னன்னா சார், சொல்லுங்க. இப்ப நான் வந்து 18(1) கீழே தான் நான் புகார் மனுவா தான் சார் போயிருக்கேன் சார். சரிங்க. அப்ப ஆணையத்துல வந்து அந்த புகார் மனு சம்பந்தமா தான் சார் அவங்களும் என்னையும் கூட்டிச்சு விசாரிக்கணும் சார். நான் விசாரிக்கலையா அவங்கள ஆணையத்துல இருந்து? ஆணையத்துல இருந்து இது வரைக்கும் ஒரு எனக்கு தகவலுமே வரல சார். திரும்பி நீங்க அவங்கள்ட்ட கேட்டீங்களா, ரிப்ளை கேட்டீங்களா, அந்த இது சம்பந்தமா இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்டீங்களா? இல்ல நான் புகார் மனுவுக்கு கொடுத்ததுக்கு புகார் மனு கொடுத்தீங்க இல்லையா? புகார் மனு கொடுத்தீங்க இல்லையா? அந்த ஆணையத்துக்கே திரும்பி நீங்க தகவல் சட்டை மூலமா போயிட்டு இது சம்பந்தமா நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, இது வரைக்கும் என்ன எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டயே பொது தகவல் அலுவலருக்கு அவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, அங்க கேளுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க இதை வந்து கோர்ட்ல தான் சார் போய் பண்ணணும். இதுக்கு மேலேயும் உங்களை மிரட்டுறாங்க பண்றாங்கன்னா கோர்ட்ல போய் தான் நம்ம வந்து கேஸ் டேரக்ட் இது பண்ணி வாங்கணும், பெட்டிஷன் போட்டு, ரிட் பெட்டிஷன் போட்டு தான் நம்ம வந்து நமக்கு ஆர்டர் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே சார், இப்போ நீங்க கமிஷன் போனீங்க இல்லையா, கமிஷனுக்கு நேராக அந்த ஆஃபீஸுக்கு நேராக போய் கேட்டிங்களா, ஏன் நான் இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கேன், இந்த பாருங்க அக்னாலஜ்மெண்ட்டு, என் நம்பர் என்ன அப்படி சொல்லிட்டு செக்ஷனில் போய் கேட்டிங்களா? போல சார் ஆணையத்துக்கு இருங்க நீங்கள் அனுப்பிச்சி விட்டு கம்மிட்டு இருக்கக்கூடாது. ஆணையத்துக்கு நேராக போங்க, அங்கே ரிஜிஸ்ட்ரி இருப்பாங்க, அங்கே போய் உங்களுடைய நீங்கள் எப்போ அனுப்பிச்சிக்கின்ற விவரத்தை கேளுங்க. அங்கே இருக்கும் ஒரு லெட்ஜர், அதில் அந்த நம்பர் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உடனே நம்பர் பண்ணி ஆப்போசிட்டாலையும் அந்த அதிகாரிகளும் கூப்பிட்டு உங்களுக்கு இமீடியட்டாக விசாரிப்பாங்க. நீங்கள் கமிஷனுக்கு நேராக அந்த ஆஃபீஸுக்கு போங்க, ரெமெடி இமீடியட்டாக கிடைக்கும். ஓகே சார், காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம். ஓகே சார். கேபி நடராஜன் பேசுறேன். ஓகே நடராஜன், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியா வழக்கு நீட்டு கேட்கலாம். சார் நடராஜன் சார் சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து ஜாதி இருக்கிறதுனால தான் பிரச்சனையே நாட்டில் வந்துகிட்டு இருக்கு. உண்மை. ஜாதி எடுத்துட்டோம்னா என்ன பிரச்சனைங்க? கண்டிப்பாக ஒரு பிரச்சனையும் வராது. அடுத்தது அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா ஜாதி இருக்கிறதுனால தான் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, வெட்டு குத்துலாம் நடக்குது. ஆமாம், எடுத்துட்டா நிம்மதியாயிடும். வேறு இல்லை சாற்றங்கால் அப்படின்ட்டு ஏற்கனவே பழமொழி சொல்லியிருக்காங்க. ஆமாம். அந்த கண்டிஷன்ல இருக்கிறப்ப மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி முடிச்சிருங்க கதையை. ஆமா, ரெண்டே ஜாதி தான், ஜாதி இரண்டொழிய வேறில்லை. ஆமா. சாற்றங்கால் நீதி ஒழுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. ஆமாங்க. ரெண்டு ரைட். இப்போ பிரச்சனைக்கு வருவோம். ஜாதியை வந்து ஒழிக்கிறோம் அப்படின்றதுல புரட்சித் தலைவர் வந்து ஒரு முயற்சி செஞ்சார். என்ன செஞ்சார்னாக்கா, இந்த செட்டி தெரு அந்த தெரு ஜாதி பேரில் உள்ளதெல்லாம் அழிச்சார். அது முயற்சி நடந்தது. அந்த முயற்சி தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. ஜாதியை எடுத்துடணும் வச்சிடறோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, ஒரு நிமிஷம் ஜாதியை
கண்டிப்பாக எடுத்துடணும். ஜாதியை மறந்து மக்கள் வாழணும், அதில் மாற்றமே இல்லை. எடுக்கிறதுக்கு என்ன வழி? எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நண்பர் சொன்ன மாதிரி உணர்வுபூர்வமாக டிஎன்ஏல ஊறி போயிருக்குது விஷயம். நீ யார் என்ன ஜாதின்னு தெரியாமல் இருந்தால் கூட நம்ம மக்களுக்கு கேட்டு ரெக்கார்டில் இல்லைன்னா கூட கேட்டு தெரிஞ்சுக்குவான், இல்லை அவன் வாழ்கிற டைப்பை வச்சு தெரிஞ்சுக்குவான். இது ஒரு லைனில் இருக்கட்டும். ஆனால் இருந்தாலும் ஏன் ஜாதி இப்போ தேவைப்படுதுன்றது உண்மையை நான் பேச சொல்கிறேன். என்னன்னாக்கா காலங்காலமாக கஷ்டப்படுறவங்க, அதுவும் வந்து சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சலுகை வந்தால் அவங்க சமூக நீதி அடிப்படையில் அவங்களும் முன்னேறணுன்ற எண்ணத்தில் அவங்களுக்கு சலுகை கொடுக்கணும், அவங்களும் முன்னேறணும் சமுதாயத்தில், மற்றவங்களோட ஈக்குவலாக வரணுன்ற எண்ணத்தில் ஜாதி தேவைப்படுது, அவங்க அடையாளம் தேவைப்படுது. ஏன்னா சலுகைக்காக, அதனால் ஜாதி தேவைப்படுது. ஆனால் ஜாதி எது வேணால் இருந்துட்டு போகுதுங்க, புக்கில் இருந்துட்டு போகுது, சலுகை இருந்துட்டு போகுது, சலுகைக்காக இருக்குது, அதான் சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் மக்கள் எல்லாம் நீ என்ன ஜாதியாக இருந்தாண்ணா, நான் நல்லா இருக்கேன், நம்மளாம் ஃப்ரெண்டாக இருப்போம், நம்மளாம் சகோதரத்துவமாக இருப்போம் அப்படி சொல்லிட்டு மக்கள் மாறிட்டாலே நீ புக்கில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லைன்னு ஷார்ட்டாக சொல்கிற பாருங்க. ஜாதி எப்போ அழியும்னா மக்கள் உணர்வுலேருந்து போயிட்டா அழிஞ்சிரும். ஆனால் ரெக்கார்ட்லேருந்து எடுத்தால் மட்டும் போயிடாது. ரெக்கார்டில் இருந்தாலும் உணர்வுலேருந்து மக்கள் எடுத்துட்டாங்கன்னா ஜாதி அழிஞ்சிட போகுது. அது நடக்குமான்றது நீங்கள் தான் யோசனை பண்ணணும். ஆல்ரைட், ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, சோஷியல் ஜஸ்டிஸோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கோர்ட்டோடைய ரோல் என்ன சார்? ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. இன்னைக்கு வந்து அரசு வந்து சரியாக தன்னுடைய வேலையை செய்யலைனாலும், அரசு அதிகாரிகள் தன்னுடைய வேலை செய்யலைனாலும், பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாலும் கடைசியாக அவங்கள காப்பாற்றப்படக்கூடிய இடம் எதுனா கோர்ட்டு தான். அந்த கோர்ட்டு கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு தான் இன்றைக்கும் பல விஷயங்கள் வந்து நல்லது நடந்துட்டு இருக்குது. அரசியல்வாதிகளை விட கோர்ட்டில் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் நன்மைகள் கிடைச்சிருக்குது. ஸோ இந்த கோர்ட்டுன்னு ஒன்று நம்ம உருவாக்கி, இந்த கோர்ட்டு இல்லைன்னா இன்றைக்கி மக்களுடைய நிலை வந்து ரொம்ப மோசமான, அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பட் அது நம்ம நேரடியாக இங்கே சொல்ல முடியாத சூழ்நிலைனால அதை சொல்லக்கூடிய ஒரு நமக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், கோர்ட்டு மட்டும் இன்றைக்கி இல்லைன்னா மக்களுடைய நிலை மிக மோசமான நிலைமையாக தான் இருக்கும். ஏன்னா வந்து கோர்ட்டுக்காக மட்டும்தான் இன்றைக்கி வந்து பயப்படக்கூடிய சூழ்நிலையில் எல்லாரும் இருக்கும். அது போலீஸாக இருந்தாலும் சரி, அரசாக இருந்தாலும் சரி, கோர்ட் அப்பப்போ எல்லாரையும் அரசையும் சரி கொட்டுது, போலீஸையும் கூப்பிட்டு திட்டுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு திரும்பி அதே தவிர தான் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ கோர்ட்டு எத்தனை பேர் தான் திருத்துப்பாங்க? ஏன் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், நம்ம வந்து இந்த திருப்பரங்குன்றத்தில் வந்துட்டு ஒரு கலெக்டர் போயிட்டு ஒரு மன்னிப்பு கேட்குறாரு. கலெக்டரோட தகுதி என்ன, அவரோட இது என்ன, ஒரு அந்த டிஸ்ட்ரிக்டே அவர் தான் வந்து ஹெட்டு, அவர் என்ன ஆர்டர் பண்ணுறோ அதுதான் நடக்கும். இன்னைக்கு கோர்ட்டில் போய் மன்னிப்பு, ஏன் கோர்ட்டு ஸ்ட்ராங்காக நின்றுச்சு அந்த இடத்துல, நீதி கரெக்டாக கொடுக்கணும், நீதிபதி கரெக்டாக செஞ்சாங்க, அதனால் வந்து நீங்கள் போய் மன்னிப்பு கேட்குறீங்க. அப்போ நீங்கள் தவறு செஞ்சீங்கன்னு தானே அர்த்தம். அந்த தவறு செய்யும் போது அப்போ கோர்ட் வந்து உங்களுக்கு வந்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால தானே இன்றைக்கி வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க. இதே கோர்ட்டும் வந்து எல்லாரும் மாதிரி இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும், நீதியே கிடைச்சிருக்காரு. சமூக நீதி யாருக்குமே கிடைக்காது. அதனால சமூக நீதியில் முக்கியமானது கோர்ட்டு. இந்த கோர்ட் இருக்கிறனால தான் இன்றைக்கி சமூக நீதி ஓரளவுக்காவது இன்றைக்கி வந்து காக்கப்படுகிறது. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, சென்ற வாரம் நம்ம வந்து தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு ஒரு படிக்கக்கூடிய மாணவிக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தாங்க, அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா சார்? ஸோ இந்த வாரம் வந்துட்டு அந்த நபரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றின உங்கள் கருத்து என்ன சார்? போன வாரம் நம்ம பேசும்போது ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தோம், இந்த தானிஷ்குமார் சொல்லிட்டு ஒருத்தர் கஸ்டடியில் டெத்து, போலீஸ் கஸ்டடியிலேருந்து இறந்துடுறாங்க. அப்போ நான் தெளிவாக ஒன்று சொல்லியிருந்தேன், போலீஸ் தயவுசெய்து எந்த அக்யூஸ்டுமே அடிக்காதீங்க. பாருங்கள், எந்த போலீஸுமே ஒருத்தனை கொலை பண்ணுற இடத்துல நிச்சயம் சத்தியமாக அடிக்க மாட்டாங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஏதோ கோபத்தில் அவன் பேசுவான், சரியாக கோஆர்டினேஷன் இல்லைன்னாக்கா தேவையில்லாத ஒரு இடத்துல அடிக்கும்போது இறந்துடுறது தான். 90% வந்து எதிர்பாராத நடக்கிற விபத்து தான். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தயவுசெய்து ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி கேட்டுக்கிறேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை, நீங்கள் கை வச்சு அடிக்காதீங்க. பாருங்கள், எதிர்பாராமல் செத்து போயிட்டான். சம்மந்தப்பட்ட யாரும் போலீஸ்காரங்களாம் பாருங்கள் கொலை கேஸில் புக் பண்ணிட்டாங்க. நீங்கள் எப்படி மாட்டுறீங்க, உங்களுக்கு பின்னாடி உள்ள சமூக பிரச்சனை என்ன, உங்கள் குடும்பம் எப்படி பாதிக்குதுன்றது என்னால் உணர முடியுது. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, அடிக்கிறதை விட்டுவிட்டு ஃபுல்லாக சயின்டிஃபிக் மெத்தடில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்க. விஞ்ஞான முறைப்படியாக நீங்கள் டெவலப் பண்ணிங்க உங்கள் நாலேஜை. அவனை டச் பண்ணாமல் பண்ணிங்கனாக்கா ஈஸியாக பண்ணலாம், இந்த மாதிரி மேட்டர்லாம் நடக்காதுன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதுதான் இப்போது இந்த +2 மாணவனுடைய அந்த கொலை வழக்கில் அழகாக சொல்லியிருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஐயா, நாங்கள் இந்த இன்வெஸ்டிகேஷனை சயின்டிஃபிக் லைனில் நாங்கள் அணுகுவோம். உண்மையிலே வரவேற்க வேண்டியது. ஆஃபீஸரும் பார்த்திங்கன்னா ரொம்ப யங்காக இருக்கார்.
அவர் சயின்டிஃபிக் அப்ரோச் பண்ணுவேன்னு சொல்லும் போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காது. அவர் மேன்மேலும் வளர்ந்து டிஜிபி வரைக்கும் வரணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆஃபீஸரும் அந்த எண்ணத்தை வச்சாங்கனாக்கா இந்த தேர்ட் கிரேட் மெத்தடுன்றது ஒழிஞ்சிரும். அழகாக எப்பேற்பட்ட குற்றவாளியும் அழகாக கொண்டாந்து நிப்பாட்டிடலாம், தண்டனை வாங்கி கொடுக்கலாம். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் ரிசர்வேஷன் சொல்கிறோம் இல்லையா சார், இது சமூக நீதிக்கு போகிறதுக்கான சரியான டைரக்ஷனா சார்? கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு இதை தாங்க மெயினாக எடுத்துகிட்டு வரணும். இந்த எக்கனாமிக்ஸு, அதாவது ஒரு பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டவனை தான் வந்து அவனை தான் வளர்ச்சி அடைய வைக்கணுமே தவிர்த்த ஜாதி ரீதியாக பார்த்து அவனை வளர்ச்சி அடைய வைக்கிறதுன்றது வந்து அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கி நமக்கு எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 70-30 வருஷம் கிட்ட வந்தாச்சு. எல்லாருமே நல்ல லெவலுக்கு வந்துட்டாங்க, எல்லாம் நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டாங்க. அரசியல்லையும் சரி, அதிகாரத்துலேயும் சரி, எல்லா இடத்துலையுமே அவங்களோட இதுங்க வந்து எல்லாமே நல்லா வந்துட்டாங்க. அப்படி அவங்க ஒன்றும் வரலன்னு அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது அவங்களுடைய அறியாமை தான் நம்ம சொல்லணும். ஏன்னா எல்லாருமே நல்லா வளர்ந்தாச்சு. ஸோ இனி நம்ம இப்போ அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கவர்மெண்ட் என்ன பார்க்கணுன்னா, எக்கனாமிக்காக யார் பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறா அவங்கள நீங்கள் வளர்த்து விடணும். அவங்கள நீங்கள் வளர்த்தாதான் இந்த நாடு வளர்ச்சி அடையும். ஒரே லெவல்லே ஒரே கேடர்லேயே போயிட்டு இருந்தால் அப்போ அந்த எக்கனாமிக்காக பாதிக்கப்பட்டவன் அவன் ஏதோ ஒரு நல்ல ஒரு உயர் ஜாதி சேர்ந்தவனாக இருப்பாங்க. குடும்பத்தில் யாருமே காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில் இல்லாத இருப்பாங்க. அப்பா இருக்க மாட்டாங்க, அப்பா இறந்துருப்பாங்க, அவங்க குடும்பமே ரொம்ப வறுமையான நிலையில் இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த இதில் கேடரில் போகும்போது அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ரிசர்வேஷன்லேயே எல்லாமே போய்டும். அவங்களுக்கு வந்து ஹையர் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் அவங்களால ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்போ சரியான படிப்போ சரியான இதுவோ பொருளாதாரமோ இல்லாத டைமில் அவங்களால என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கணுன்னா இந்த இதை எடுத்துகிட்டு வந்தது. ஸோ இதை வந்து இன்னும் நிறைய டெவலப் பண்ணணும். நம்ம அப்படியே படிப்படியாக வந்து இந்த ரிசர்வேஷன்லாம் கம்மி பண்ணிவிட்டு இந்த இப்போ எக்கனாமிக்ஸ் பொருளாதார ரீதியாக யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நாடு ரொம்ப அருமையான ஒரு நிலைக்கு வரும். மக்களுக்குடைய இந்த பாகுபாடு இல்லாமல். ஏன்னா இன்றைக்கி பணம் தான் ஒருத்தர் நிர்ணயிக்கிறது. பணம் இருக்கிறவங்க தான் பெரிய ஆள். அவனை கேஸ்ட் கிஸ்ட்லாம் பார்க்கறதுலாம் அடுத்தது தான். கேஸ்ட் இருக்குது, பண்ணுறது போகிறது எல்லாமே அவன்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மறைஞ்சு போயிடும். ஸோ அப்போ இதில் எது முக்கிய பங்கு வகிக்குது? பொருளாதாரம் தான். அந்த பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டவனை எடுத்துகிட்டு வந்தாலே இதெல்லாம் அடியோடு மலையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். அடுத்தபடியாக நீங்கள் க்ரீமி லேயர் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்களா சார், அதில் வந்து ஓபிசியில் இருக்கவங்க எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ எஸ்சி எஸ்டிக்கு வந்துட்டு இல்லையா சார்? அதாவதுங்க சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லி, இப்போ க்ரீமி லேயர் அதாவது நல்லா சமுதாயத்தில் பெரிய டாப் லெவலில் இருக்கிறவங்க அந்த சலுகையை பெற முடியாதுன்னு சொல்கிறது தான் க்ரீமி லேயர். இது அதர் பேக்வர்ட் கிளாஸுக்கு மட்டும்தான் இருக்குது. இது எஸ்சி எஸ்டிக்கு பொருந்தாதுன்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் 2018 கொடுத்துட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டை கொடுத்துட்டாங்க. அதனால் எஸ்சி எஸ்டிக்கு இது பொருந்தாது. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட விஷயம் என்னன்னாக்கா, கிரிமி லேயர் பொருந்தாதுன்னு எஸ்சி எஸ்டி சொல்லும்போது அந்த சமூகமே வந்து உண்மையிலே பாதிக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிவ்யூ பண்ணணும். எப்படி பாதிக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. 18% வந்து பட்டியலினத்த மக்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்னு ஒதுக்கிடுறாங்கன்னு வச்சுங்க. கிரிமி லேயர் அவங்களுக்கு இல்லை அப்படின்னா ஐஏஎஸ்ஸாக இருப்பாங்க, ஐபிஎஸ்ஸாக இருப்பாங்க, அவங்க இந்த சலுகையிலே இருப்பாங்க. அப்போது அந்த 18 நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 18% இருக்குது பார்த்தீங்களா, இந்த 18% அவங்கள தவிர யாருக்குமே கொடுக்கக்கூடாது. ஆனால் அந்த 18%க்குள்ளேயே இந்த யார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரோ அவங்களுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம அதே ஜாதி உள்ளுக்கு யார் யாரெல்லாம் ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது மூலயமா கீழேருந்து இருக்கிறவங்க மேலே வந்துடுவாங்க. ஏன்னா அந்த சமூகம் கண்டிப்பாக வளர்ச்சி அடையும். ஆனால் அவங்களுக்கு கிரிமி லேயர் இல்லைன்னு சொல்லும்போது அந்த 18% உள்ளுக்கு மேலே இருக்கிறவன் அனுபவிச்சுட்டே இருப்பான், கீழே இருக்க முன்னேறவே முடியாது. அதனால தான் இந்த சமூகத்தினுடைய ஃபுல் பிரச்சனையுமே நிறைய பேர் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். இது உண்மையிலே சமூக நீதிக்கு அகைன்ஸ்டான ஒரு தீர்ப்பு தான் நான் சொல்லுவேன். இதை ரிவ்யூ பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? நான் வந்து பாஞ்சர பட்டாபிராமன் பேசுறேன்மா, வந்தவாசிலிருந்து பேசுறேன், தள்ளாறு ஒன்றியத்திலிருந்து. ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியா வழக்கறிஞர்கிட்ட கேட்கலாம். சார் உங்களுடைய பேர் என்னங்க சார்? பாஞ்சரை பட்டாபிராமன் ஐயா. ரைட் ஐயா, சொல்லுங்க. என்ன சார், டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுங்க சார். ஒரு நிமிஷம். ஓகே சார், நீங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசினாதான் உங்களுடைய சந்தேகம் என்னன்னு இங்க கிளியரா புரியும். ஐயா பட்டாபிராமன், பாஞ்சரை பட்டாபிராமன். இல்லை, இன்னும் நீங்க வால்யூம் வந்து கம்மி பண்ணல, இமிடியேட்டா கம்மி பண்ணுங்க. பண்ணிட்டேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறாரு. ஆமா. அந்த தீர்ப்பு கண்டிச்சு வந்து ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டாடுறாங்க. ஆமா. ஒரு நீதிபதி மேல இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டாடுறாங்கன்னா ஒண்ணு அந்த நீதிபதி ஊழல் பண்ணிருக்கணும்,
இல்ல லஞ்சம் வாங்கியிருக்கணும். ம் இந்த 2 தவறு பண்ணியிருந்தா தான் அந்த நீதிபதி நீக்கிறதுக்கு ஒரு நாடாளுமன்றத்துல இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டாடலாம். ஆமாம். ஆனா கட்சிக்காரங்க வந்து நாடாளுமன்றத்துல 120 மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் உறுப்பினருங்க ஆ ஒரு நீதிபதியை கண்டிச்சு ஒரு தீர்மானம் நோட்டீஸ் கொடுக்குறாங்கண்ணா, இம்பீச்மெண்ட் தீர்மானம். ஆமாம். நம்ம நாட்டினுடைய ஜனநாயகம் எங்க போகுது, என்ன கேள்விக்குறி, எது எப்படி நடக்குதுன்னு நம்ம மக்கள் நினைக்கிறது சார். அதாவது ம். இது ஒரு நீ கேட்குறது ஒரு பெரிய டிபேட்டாக மாதக்கணக்கில் பேச வேண்டிய மேட்டர் இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஆ, இதில் என்ன தெரியுமா அவங்களுடைய கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சொல்லுங்க ஒரு ஐயா. நீதிபதியினுடைய வேலை என்ன, நீதி சொல்வது. ஆமா, அது அவரை பொறுத்த வரைக்கும் நீதியாக இருக்குது. அதுக்கு மேலே அவர் சொல்கிறது நீதி இல்லைன்னு தெரிஞ்சாக்கா நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஆமா, ஒரு நீதிபதியினுடைய வேலையை அரசியலமைப்பு சட்டத்தில் நீதி தான் சொல்கிறது, நீதிபதி எழுதுறது, ஜட்ஜ்மெண்ட் எழுதணும், இவ்வளோதான் அவருடைய பணி அவர் செய்கிறாரு. ஆ, அப்போ கான்ஸ்டியூஷனில் ஒரு நீதிபதி தன்னுடைய பணியை செய்யும்போது ஆமா, அந்த பணியை தடுக்கிறதுக்கு எங்களால் முடியும், பொலிட்டிக்கல் பவர் பார்த்தியா அப்படின்றது மாதிரி காமிக்கிறது தான் அது. ஜனநாயகத்தினுடைய உச்சத்தினுடைய அராஜகம்னு கூட சொல்லலாம் இதை. ஒன்று இன்னொன்று விஷயம் பார்த்துங்க, இந்த இது எதிர்க்கிறவங்க யாருங்க, இது யாருங்க கொண்டு போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேசிக் யாருன்னு நான் வந்து கட்சியை பற்றி பேசல, பொதுவாக சொல்கிறேன். இது எல்லாத்துக்கும் ஒரு நிமிஷம் இந்தியாவில் பல இடத்துல பல இது நடக்குது. ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து நீதித்துறைக்கு அகைன்ஸ்டாக செயல்படுறது, ஒரு தர்மத்துக்கு அகைன்ஸ்டாக செயல்படுறது, பார்லிமெண்ட்டில் ஓவோன்னு கத்துறது, இவங்க எல்லாம் யாருக்கு அடிமட்டத்தில் நீங்கள் அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா பொலிட்டிஷியன் யார், பொலிட்டிக்கலில் உள்ளவன் அரசியல்வாதிகள் தான். அந்த அரசியல்வாதிகளுடைய பின்புறத்தை பார்த்தீங்கன்னா 90% குற்ற உணர்வு உள்ளவங்க, சரியாக மென்டாலிட்டி இல்லாதவங்க தான் 90% இருக்கிறாங்க. அவங்க தான் அப்படியே அரசியலுக்கு நுழையிறாங்க, அந்த வட்டம் சதுரன்னு. அப்படி அவங்க தான் என்ன செய்கிறாங்கனாக்கா எம்எல்ஏ வராங்க. எம்எல்ஏ வந்து சட்டம் போடுற தகுதியை கொண்டு வந்துடுறாங்க, எம்எல்ஏவும் வந்துடுறாங்க. எம்எல்ஏவோடு நின்றாவோட பரவாயில்ல, அதுலேயே மினிஸ்டராக வந்து பவரையும் எடுத்துக்கிறாங்க. அந்த பவர் மூலயமா ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரையே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது சிஸ்டம் எப்படி மாற்றி அமைக்கணும்னா, ஒரு அரசியல்வாதியா கரெக்டாக மக்களுக்கு சேவை செய்றியா, ரைட், உன்னுடைய சட்டத்திலே வடிவமைச்சிடும். என்னன்னா அரசியல்வாதிங்க எம்எல்ஏ ஆன பிறகு மக்களை போய் 5 வருஷமாக மக்களை தான் போய் சந்திக்கணும், வேறு எங்கேயுமே வரக்கூடாது. மக்களுடைய குறைகளை மட்டும்தான் நீ சொல்லணும். எங்கே சொல்லணும், சட்டம் போடுற இடத்துல சொல்லணும். சட்டம் போடுறதுக்கு சட்டசபை இருக்கக்கூடாது. நல்ல அம்பேத்கர் படித்தவங்க மாதிரி நல்ல திறமையானவங்க, நல்லவங்க, எவ்வளோ பேர் நல்லவங்க இருக்காங்க. நீதிபதிக்கு நல்லவங்க இருக்காங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரொம்ப அருமையான ஆட்கள் இருக்காங்க. அந்த மாதிரி நல்ல ஆட்களாக சேர்ந்து ஒரு குழு அமைச்சு அவங்க தான் சட்டம் போடணும்னு வைக்கணும். இந்த எம்எல்ஏங்க மக்களை போய் சந்தித்து மக்களுடைய குறைகளை மட்டும் இந்த சட்டம் போடுறவங்களை ரெக்கமெண்ட் பண்ணணும். இவங்க வந்து யார் செய்யணுன்னாக்கா சட்டம் போடணும். சட்டம் போடுறதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு நல்ல ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அங்கே ஒரு குழுக்கிட்ட சொல்லணும். அவங்க தான் எக்ஸிக்யூட்டிவை கண்ட்ரோல் பண்ணணும். புட் இட் நட்சல். இந்த பொலிட்டிக்கல் பவரில் உள்ளவங்களுக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் அதிகாரிகளை நேரடியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் இருக்கக்கூடாது. எந்த மினிஸ்டர்ஸுங்களெல்லாம் பவர்லாம், மினிஸ்டர்ஸுக்கு இந்த பவர்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் எங்கே பார்லிமெண்ட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் போகிற அளவுக்கு இருக்குனாக்கா நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, அது உலகத்துக்கே தலைகுனிவாக இருக்குது. அதாவது ஒரு நீதிபதியை பணி செய்யக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வருதுனாக்கா அவங்க மென்டாலிட்டி எப்படி இருப்பாங்க பாருங்கள். இது அங்கங்கே நடக்குது, இது தொடர்ந்த வண்ணம் இருக்கும். இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே இப்படி தான் செய்வாங்க. இதுக்கு வரைமுறையாக இருக்கணும்னாக்கா அந்த மினிஸ்டருக்குள்ள பவரை பிடுங்கி தனித்தனி கமிட்டியாக போட்டு நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக மக்களை மட்டும் பாரு, மக்களது பிரச்சனையை மட்டும் பாரு, அதை மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணதோடு அவங்கள கண்ட்ரோல் பண்ணாதான் இது கரெக்டாக இருக்கும். இல்லாட்டினா ஜனநாயகம் கெட்டு சீரழிஞ்சு போகும். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். இன்னொரு காலரும் இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பையன்? கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னதாசன் பேசுகிறேன், ரமேஷ். ஓகே ரமேஷ், உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் நேரடியாக வழக்கறிஞர்கிட்ட கேட்கலாம். சரிங்க சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் நான் இளவட்டிலிருந்து பேசுகிறேன் சார், கள்ளக்குறிச்சியிலேருந்து. சொல்லுங்கள் சார். நான் 2006 கோயில் கட்டிச்சிங்க சார். 2006 கோயில் கட்டிச்சு சார், கட்டி முடிச்சு கோயில். சரிங்க. 2023 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார். 2024 முதல்ல ஒரு தேர் வாங்கணும்னு சொல்லிட்டு பொதுவா வரி சேர்த்து கோயில் கட்டணும் பொது தான் சார்.
இல்ல அந்த கோயில் வந்து யாருக்கு சொந்தமானது சார்? கோயிலோட யாருக்குமே சொன்னேன் சார். பொது இடத்துல கட்டுற கோயில் சார். பொது இடம்னா அந்த இடம் யாருக்கு சொந்தமானது? அது அரசாங்கத்தோட இடமா? அரசாங்க இடம் சார் அது. சரி, அந்த இடத்துல கட்டின கோயில் சார். சரி, கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி அனுமதி வாங்கினீங்களா? இல்ல, யாருமே அனுமதி கொடு யார்ட்டையும் கேட்கலீங்க சார். அவங்களே கட்டிட்டாங்க ஒரு புது அப்படியே. சரி, இப்போ என்ன பிரச்சனை சார்? 2003 வரைக்கும் அந்த கரண்ட் சொல்லிட்டு அதுக்குள்ள சாமி கும்பிட்டேன் சார். அந்த 2024 முதல்ல தேர் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல அந்த ஜாதி இருக்கு வந்தீங்களா? ஆமா, அவங்க டொனேஷன் கொடுத்த காசு, இந்த பெரிய பெரிய கடைக்காரங்க கொடுத்த டொனேஷன் காசு, அது மூலியமா தேர் செஞ்சு வரியும் செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி சார். அந்த தேர் வரும்போது மட்டும் அந்த கரை பிரச்சனை பேசுறாங்க சார். அதாவது முதல் உரிமை 2வது உரிமைன்னு சொல்லிட்டு. ஓ, அதாவது ஈக்குவாலிட்டி இல்லாத அளவுக்கு அங்க நடந்துக்கிறாங்க. கரெக்டுங்களா? எல்லாரும் சமம் இல்லாத அளவுக்கு நாங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம், நீங்க வந்து அடுத்து அப்புறம் தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வராங்க. கரெக்டா? கொஞ்சம் 2 நிமிஷம் கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. அப்படிதான் சார் கும்பிட்டோம். இந்த தேர் முதல்ல வந்தப்ப முதல் உரிமை யாரு அப்படிமே எல்லா உரிமையும் அவங்க இருக்கிறாங்க சார். நாங்க வந்து வங்கூடியம். சரி, ஓகே. எனக்கு 42 வயசு ஆகுது சார். ஆனா நான் கல்யாணம் பண்ணது வந்து வரி கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி எங்க அப்பா வரி கொடுத்துட்டு தான் இருந்தாரு. ஆனா அந்த கோயிலை நான் கல்யாணம் பண்ணப்ப 2006 தான் கட்டி முடிச்சது கோயில. சரி சரி. அதுக்கு மட்டும் கோயில் சார். இதுக்கு முன்னாடி இருந்தாங்க அவங்களும் கோயில் கட்டல சார். அவங்க அப்பா யாரும் கோயில் கட்டல. நாங்க பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் கோயில் கட்டினாங்க. நாங்க வங்குடியா வந்ததுக்கு அப்புறம் எங்கள்கிட்ட வருவீங்க. அதனால எந்த உரிமை இல்லைன்றாங்க சார். அதாவதுங்க, இப்ப நீங்க சொன்னதை வச்சு பாத்தீங்கன்னா அது வந்து பொதுவா எல்லாரும் சேர்ந்து அந்த கோயிலை உருவாக்குனதா தானே சொல்றீங்க. நீங்க தனிப்பட்ட முறையில் அதை பண்ணல. இருந்தாலும் உங்களுடைய ஈடுபாடு வந்து அதில் அதிகம் இருந்துச்சு, நான் அதிக இதுல இது பண்ணிட்டு இருந்த மாதிரி தானே சொல்றீங்க சார்? எங்க ஈடுபாடு தான் சார் அதிகம். அதிகமா டொனேஷன் வாங்கி கொடுத்தோம். ஆமா. அதாவது இப்போ நம்ம இந்து அறநிலையத்திற்குள்ள இருந்துச்சுன்னா அதை வந்து அங்கீகரிக்கப்பட்டு அது வந்து அரசாங்கம் வந்து நியமிக்கும், அது மூலியமா நடக்கும். இல்ல உங்களுக்குள்ளேயே ஒரு அறங்காவல் குழு அமைச்சு நீங்க தலைவர் பொருளாளர் அது மாதிரி எதனா தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி இருக்கீங்களா? அப்படிலாம் எதுவுமே இல்லை சார். நாங்க இந்த ஊர்ல சார் நாங்க வந்து வங்குடியா சார். சரி. அதனால இந்த உரிமை இல்லைன்றாங்க சார். இது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆதி காலத்து கோயிலா இருந்தாலும் பரவாயில்ல சார். இல்ல அவங்க அப்பா காலத்துல அவங்க காலத்து நடுவுல சமீபத்துல நீங்க கட்டினீங்க அந்த கோயிலுக்கு வந்து இது இப்ப என்னன்னா ஒரு பொது இடத்துலன்னு வரும்போது அது எல்லாருமே சொந்த, அது வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஈக்குவல் இதாக தான் பார்க்க முடியுமே தவிர்த்து நம்ம தனிப்பட்ட ஒருவர் வந்து அதை வந்து நம்ம சொந்தம் கொண்டாட முடியாது. இருந்தாலும் நீங்க ஒரு கமிட்டி அமைச்சு ஒரு இது பண்ணி அந்த கோயிலுக்கு யார் யார் முக்கியஸ்தரா இது இப்ப கோயில்ல எதனா பிரச்சனை, வேற எதனா பிரச்சனை இருக்காங்க சார்? இதுக்கு 24 ஆம்புலன்ஸ் வந்து பிரச்சனை இருக்குங்க சார். நாங்க எங்க வங்குடியா சார் அந்த கோயிலுக்கு வெளியே கல் வைப்பீங்களா? ஆமா, ஊஞ்சல் கல்னு சொல்லிட்டு அந்த கல் நாங்க வச்சோம் சார். இந்த பிரச்சனை நாங்க கோர்ட் வச்சு கேஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போனதுனால நாங்க வச்ச கல்லா இடிச்சு கடாச்சிட்டு இப்ப புதுசா அவங்க 2025 வச்சிருக்காங்க. அதுதான் அப்ப வந்து அவங்க வந்து சமூக நீதி காக்காம வந்து ஜாதி உணர்வு அதுல வந்து எடுத்துட்டு வராங்க. கரெக்டுங்களா? என்ன பிரச்சனை இல்லையா? 2 ஒரே ஜாதியா? ஓ, ஒரே இதுலக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வு 2 ஒரே ஜாதி காலனி சார். சரி. ஓ, உங்களுக்குள்ளேயே நீயா நானான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இதுல இருக்குங்களா? நீங்க நாங்க சார் இங்க இந்த ஊர்ல சார் தோட்டி தலையாட்டு உங்க ஊர் தலைவர், பஞ்சாயத்து தலைவர் அந்த மாதிரி யாரும் இதுல தலையிட்டு எதுவும் மெயின் பிரச்சனை காரணம் அவன் தான் சார். நின்று விடுது மெயினுக்கு அவர் தான் காரணம் இல்ல, பிரச்சனை காரணம் தான் சார். சரி. அப்போ நீங்க ஒரு நல்ல தலைவரா தேர்ந்தெடுக்கும் போது ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நல்ல தலைவரா தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது இல்லையா? ஏன்னா ஒரே சமூகத்துக்குள்ளே இருக்கிறீங்க, வேற ஆள் வந்தா கூட பரவாயில்ல. ஒரே சமூகத்துல இருக்கும் போது உங்களுக்குள்ளேயே நீங்க வந்து ஒரு முட்டல் மோதல் வந்துருச்சுன்னா வந்து அப்ப எப்படி வெளி சமூகத்துல வந்து பார்வை வந்துட்டு உங்க மேல வந்துட்டு ஒரு இதா தானே இருக்கும். ஸோ உங்களுக்குள்ள நீங்க இது வந்து சண்டை போட்டு தீர்த்துக்கிறத விட பேசி சமாதான முறையில் பண்ணி, நீங்க உங்களுக்கு உரிமை இருக்கு, அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அதை நீங்க பேசி தீர்த்து அதுக்கு வந்து சரியான வழிமுறையை எடுத்துட்டு போனீங்கன்னா தான் இது வந்து இந்த பிரச்சனை தீரும். இல்லைன்னா இதுல வந்து சண்டை பிரச்சனை கோர்ட்டு கேஸ்ன்னு இது வந்து நீடிச்சுட்டே தான் இருக்கு, அது வந்து இதாகாம இருக்காது. ஸோ நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவங்க மூலியமா அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வழியை பாருங்க. ஓகே சார், ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. நம்ம கூட மற்றொரு காலரும் இருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? நான் வந்து தெல்லார்ல இருந்து பேசுறேம்மா, பாஞ்சரை பட்டாகிராமம். ஓகே சார், உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு உங்களுடைய சந்தேகத்தை வழக்கண்டிட்டு கேட்கலாம் சார். சார் டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. உங்க பேர் என்னங்க சார்? பாஞ்சரை பட்டாகிராமம். ஓ, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு பேசுனீங்க அவங்க தானே? ஆமா ஐயா. மறுபடியும் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சா? பரவாயில்ல, ஒரே ஆளுக்கு 2 முறை டக்குன்னு கிடைச்சிச்சா லக்கு? ஓகே, சொல்லுங்க. ஒன்றும் இல்லை ஐயா. இப்போ மறுபடியும் சவுண்டு சார் டிவி வால்யூமை கம்மி பண்ணுங்க சார்.
அமெரிக்காவில் இருக்கிற ஜனநாயக சட்டத்திட்டம் மாதிரி ஆ இந்தியாவில் அந்த சட்டத்திட்டம் கொண்டு வரப்படுமா? ஏன்னா அமெரிக்காவில் வந்து எந்த அரசியல்வாதியும் தலையிட முடியாது ஆமாம் சட்டத்திட்டத்துல. சார் இங்கே பாருங்க, ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்க, உண்மையில் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. எனக்கும் அந்த ஒப்பீனியன் தான். நல்லா கேட்டுங்க. அமெரிக்கா ஏன் தெரியுமா டாப்பில் இருக்குது? அந்த நாட்டை ஆள்றவன் யாருனாக்கா படித்தவன், அதாவது எதுனாக்கா லாயர்ஸ், அதாவது அரசியல்வாதிங்க ஆள்லாங்க. அந்த கண்ட்ரிஸ் ரூல்டு பை லாயர்ஸ், வழக்கறிஞர்கள் ஆள்றாங்க. அதனால தான் அவன் எப்பயுமே பவர்னுவான், சட்டத்தை கரெக்டாக வச்சுருப்பான். அங்கே இந்த மாதிரிலாம் பொலிட்டிக்கலாலாம் உள்ளுக்கு வர விட மாட்டான். ஸோ அதை ரூல் பண்ணுறது லாயர்ஸ், அதான் டாப்பில் இருக்குது. ஏன் சைனா வந்து அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுது? இப்போ நிறைய எங்கே பார்த்தாலும் சைனா ப்ராடக்ட் வந்து உலகம் பூரா ஏன் பரவுது? அவங்க வந்து என்ஜினியர்ஸ் ரூல் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவை பொலிட்டிஷியன் ரூல் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறது மாதிரி சைனா மாதிரியோ இல்லை அமெரிக்கா மாதிரியோ வரணுன்னாக்கா இங்கே ரூலர்ஸ் வந்து அந்த மாதிரி படித்தவங்க, அந்த மாதிரி டாப்பில் உள்ளவங்க, அந்த மாதிரி நல்ல உள்ளம் படைத்தவங்க வரணும். சும்மா ஏதோ நம்ம ஜனநாயகத்தில் இது பல பரப்பட்ட ஒரு இதுவாக இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி உள்ளவங்கள அந்த அடிமட்டத்திலேயே மக்களோடய வச்சு அதை கட் பண்ணால் தான், அவங்க பவர் அது இதுன்னு கொண்டு வந்தால் தான் இந்த மாதிரி இருக்குது. மற்றபடி நம்ம ஜனநாயகம் சூப்பர். ஒரே ஒரு இடம் என்னன்னாக்கா, இவங்க மினிஸ்டர்ஸோட பவர் கொடுக்கக்கூடாது. மக்களோட மக்களாயிரு, மக்களுடைய பிரச்சனையை சொல்லு, நாங்கள் பார்த்துக்கிறோன்றது மாதிரி கட் பண்ணால் தான் நம்ம ஜனநாயகம் சட்ட திட்டம்லாம் சூப்பரான ஜனநாயகம் சட்டத்திட்டம். இதை மட்டும் செஞ்சுட்டாங்கன்னா டாப்பாக இருக்கும். ஏன் அமெரிக்கா சைனாவோட ஸ்டாப்பாக இருக்கும். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. இன்றைய சூழ்நிலையில் அதாவது எப்போவுமே இது நடந்துக்கிட்டே தான் சார் இருக்குது. பெண்களை வந்துட்டு இழிவுபடுத்தி பேசுறது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம சமூகத்தில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எனக்கு 2 நாளாக மூடு பயங்கர அப்செட்டு. இந்த கேள்வி கேட்டு எனக்கு தொந்தரவு பண்ணாது. ஏன்னா இந்த மக்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். மூடு பயங்கர அப்செட்டு. நம்ம நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்கெல்லாம் கூட இன்னும் பெண்மையை பற்றி இழிவுபடுத்தி பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப மனசுக்கு வருத்தமானது. இவங்க பெண்மை, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பாருங்கள், இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு. எலெக்ஷனில் எல்லா கட்சியுமே பெண்களை குறி வைக்கிறாங்க. பெண்களுடைய வாக்கு முக்கியம்னு சொல்லிட்டு குறி வச்சு என்ன செய்கிறாங்க, எல்லா கட்சியுமே அவங்கள சலுகைகளை அறிவிக்குது. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், பெண்கள் வந்து சலுகையெல்லாம் கொடுத்து அவங்கள கவர் பண்ண முடியாது. அவங்க என்ன திரும்ப விரும்புகிறாங்க, அவங்க பெண்மைக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பாங்க, பெண்மையை யார் மதிக்கிறாங்க, நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு விழுவோம். ஒரு பெண் இப்போ சமுதாயத்தில் இப்போ பாருங்கள், நான் சொல்கிறேன், இது நிதர்சனமான உண்மை. வீட்டிலேருந்து ஒர்க்கிங் ஸ்பாட் போகிறாங்க, ஒர்க்கிங் ஸ்பாட்லேருந்து வீட்டுக்கு வராங்க. வரும்போது எவன்டா இடிப்பான், என்னென்ன பிரச்சனை, அந்த பெண்மைக்கு ஏதாவது கலங்க வருமானு அந்த பயத்திலே போயிட்டு பயத்திலே வராங்க. இப்போ கூட அது இருக்குது, ஏதாவது ஒரு வகையில் இருக்குது. அந்த பயத்தை கண்டிப்பாக போக்குவேன் அப்படி சொல்லிட்டு எந்த அரசியல்வாதி உத்தரவாதம் கொடுக்குறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு பெண்மை ஓட்டு அதில் தான் கிடைக்கும். சரி, இதுவும் வேணாம் அதுவும் வேணாங்க, நீங்கள் சலுகையில் ஒரு பக்கம் பார்க்குறீங்க, பெண்மை அதெல்லாம் அவங்கள இழிவுபடுத்தாமல் இருக்கலாம்ல. ஆனால் அது இன்னும் கண்டினியூஸாக தொடருது. உண்மையிலே இது ரொம்ப வருந்தத்தக்கது. அந்த மாதிரி இழிவுபடுத்துகிறவங்களுக்கு சட்டத்தை கொஞ்சம் மாற்றி, அவங்க எவ்வளோ பெரிய பொசிஷன் தான் சரி தான், ஐயா தெரியாமல் சொல்லிட்டேன், ஐயா மன்னிப்பு கேட்டேன், இது அதெல்லாம் சொல்லி தப்பிக்கலாம் கூட சரி தான். அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும், சரியான தண்டனை கொடுக்கணும். மறுபடியும் மற்றவங்க அதை செய்யறதுக்கும் சொல்கிறதுக்கும் பயப்படுற அளவுக்கு சட்டத்தை மாற்றணுங்க அதை. ஓகே சார். சார், இப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து நம்ம சொசைட்டியில் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிட்டே வருது இல்லையா சார்? இதுக்கான முக்கியமான காரணம் என்ன சார்? அதாவது சட்டத்தால் வந்து தடுக்கப்பட்டாலும் மக்கள்கிட்ட வந்து ஒன்றும் அந்த மனநிலையிலேருந்து அதை மாற்றக்கூடிய ஒரு சக்தி ஒன்றும் உருவாகலை. மக்கள்கிட்ட அந்த பழைய, அதாவது இன்றைக்கி எவ்வளோ மாடர்ன் டெக்னாலஜியில் நம்ம வளர்ந்துட்டோம், ஆனாலும் வந்து அவங்க அந்த பழைய அந்த மைண்ட் செட்டில் தான் வந்து சிலர்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. அது வந்து ஒன்றும் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சுலாம் சொல்ல முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி மைண்ட் செட்டு இருக்கவங்களோட போய் எப்படி நம்ம வந்து சோஷியல் ஜட்ஜஸ்ட்டை பார்க்க முடியும்? நம்ம அவங்கள்ட்ட வந்து ஏற்றத்தாழ்வுகள் பார்க்க தான் செய்கிறாங்க இன்னைய வரைக்கும். சரி, ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுனால சரி அந்த இதில் தான் பண்ணணும், அந்த இதில் தான் செய்யணும், அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர்த்து இந்த பையன் நல்லா இருக்கிறானா, நல்லா படிச்சிருக்கிறானா, நல்லா வேலை செய்கிறானா, நல்லா அவனுக்கு தகுதி இருக்குதா, அவனுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு பார்த்துட்டு வேறு எதனா இதாக இருந்தால் கூட கொடுக்கலாம். பட் ஆனால் இந்த இதுன்றது எல்லாருக்குமே இன்னை வரைக்கும் இருந்துட்டு தானே இருக்குது. சமுதாயத்தில் அதை வந்து ஒழிக்கக்கூடிய ஒரு இதாக வரலையே. ஸோ இதெல்லாம் மாறி எல்லாருமே வந்து ஈக்குவலாக வந்துட்டு என்னைக்கு சமமாக வருதோ அன்றைக்கி தான் வந்து சமமான நீதி கிடைச்சதா நமக்கு வந்து உறுதிப்படுத்த முடியும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள் சொல்கிறாங்க சமூக நீதின்னு, அவங்க அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து சமூகத்தை பாதுகாக்கிறாங்களேன்றது அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதை வந்து அந்த வார்த்தை அளவில் தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர்த்து அந்த மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதிகளையும் அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த ஃபண்ட்ஸுங்களையும்
வேற இடத்துல மாற்றி விட்டுட்டு வேற எதுக்கு செய்யக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இன்னைக்கு உருவாகுது. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில் வந்து இப்போ நான் சமீபத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஃபண்ட்ஸை எல்லாத்தையும் என்ன பண்ணால் வேறு எதுக்கு டைவர்ஷன் பண்ணிவிட்டு அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு தேவையான இது அவங்களுக்கு சேர மாட்டுது இல்லையா? அப்போ எப்படி நீங்கள் சமூக நீதியை வந்து சரியான முறையில் பாதுகாக்க முடியும்? அவங்களுக்கு என்ன நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்களோ அதை கரெக்டாக கொடுக்கணும். அவங்கள நீங்கள் மேலே எடுத்துகிட்டு வரேன்னு பேரளவில் சொல்லக்கூடாது. அவங்கள கரெக்டாக அவங்கள டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்கள வந்து உச்சத்துக்கு வர வரைக்கும் அவங்கள வந்து எடுத்துகிட்டு வரணும். அப்போ தானே சமூக நீதி கிடைக்கும். இன்றைக்கி எந்த இடத்துல இருக்குது? அந்த மக்கள் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. சிலர் குறிப்பிட்ட அளவுக்கு தான் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதே இதுதான் எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ இந்த ஜாதி பிரச்சனைகள் இதெல்லாம் மத பிரச்சனை இதெல்லாம் ஒழிஞ்சு எல்லாருமே ஈக்குவாலிட்டி, ஆண் பெண், நம்ம வந்து மனிதர், அவ்வளோதான் மனிதர்கள். மனிதனுக்கு என்னென்ன உரிமைகள் சகல உரிமைகள் இருக்குதோ இது எல்லாத்துக்குமே உண்டு. இதில் ஜாதின்றது எங்கேருந்து தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, எப்போ வந்துச்சுன்னு தெரில அது. ஆனால் அது சமீப காலத்தில் தான் வந்துச்சு. பல நூற்றாண்டுக்கு முன்னெல்லாம் இந்த ஜாதினாலும் வேறு ஒரு இதில் இருந்துச்சு. பட் இதை கொண்டாடிட்டு யார் கண்டுபிடிச்சி இது பண்ணாங்களோ அதனால் நாட்டில் நிறைய பிரச்சனைகள் தான் உருவாகுது. இதெல்லாம் தீர்ந்து வரத்துக்கு ஒன்று எத்தனை ஜெனரேஷன் ஆகுன்றது சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்னைய சூழ்நிலை இருக்குது. பட் கவர்மெண்ட்டும் அதை தடுக்கக்கூடிய சூழ்நிலை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். நம்ம வந்து க்ரீமி லேயர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணோம்ல சார், அதில் வந்துட்டு எதை வச்சு சார் அதை அப்ளை பண்ணுவாங்க? ஸோ அதாவது வெல்த்தை வச்சு இது பண்ணுவாங்களா இல்லை வந்துட்டு அவங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சு அப்ளை பண்ணுவாங்களா? கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்கள் சார். அதான் க்ரீமி லேயர்ன்றது வந்து 2 கான்செப்டில் பேஸில் இருக்கும். ஒன்று சோஷியல், அதாவது சமூக ரீதியாக, இன்னொன்று எக்கனாமிக்னா வருமான ரீதியாக. இது 2 கம்பைன் பண்ணி பார்ப்பாங்க. ரெண்டுமே இருந்தால் தான். இது 2த்துலேயுமே சமூக ரீதியாக அவங்க டாப்பில் இருக்கணும், இன்கம்லேயும் டாப்பாக இருந்தால் அவங்க க்ரீமி லேயரில் வந்துடுவாங்க. ஆனால் எஸ்சி/எஸ்டிக்கு இது அப்ளை இல்லைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. சமூக நீதினா என்ன, சமூக நீதியை வந்துட்டு எப்படி அப்ளை ஆகுது, அதுக்கான முக்கிய காரணம் என்ன, இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்குமே மக்களுடைய எல்லா சந்தேகத்துக்குமே 2 பேருமே தெளிவாக சொன்னீங்க. ஒவ்வொரு காலர்ஸ்கிட்டையும் அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். ரொம்பவே நன்றி. சட்டம் ஒரு வகுப்பறை நிகழ்ச்சியின் சார்பாக அவங்க 2 பேருக்குமே மனமார்ந்த நன்றிகள். நன்றி, அனைவருக்கும் நன்றி. சட்ட ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தொலைபேசி மூலியமாக அணுகலாம். இல்லை அப்படின்னா 9944010692 என்ற வாட்ஸ்அப் எனக்கு ஹலோ எஸ்ஓவி அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கில் கேட்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுக்குமே ரொம்பவே டீட்டெயில்டாக நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய சந்தேகத்தை நம்ம நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது யாழினி திருமுகம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சட்டம் ஒரு வகுப்பறை. நன்றி.